காண மாட்டீர்கள் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோமோ அதைத்தான் நம்புகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அடையாளங்களை தேடி ஓடுகிறோம். ஆண்டவரோ நீங்க காணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சில குறிப்புகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த வார்த்தை நமக்கு புரியும்படி வருகிறது. இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. சொல்லுவது யார்? அவர்களை வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய மோசே. எந்த சூழலில் சொல்லுகிறார்? வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், முறுமுறுப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களுடைய கலக்கத்திற்கும் பயத்திற்கும் முறுமுறுப்புக்கும் என்ன காரணம்? ஆண்டவர் சொன்னபடியே அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்களை ரொம்ப அழகாக கானான் தேசத்திலிருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். கானான் தேசத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அவர்களை சேதப்படுத்தாதபடி ரொம்ப அருமையாக பகலில் வெயிலினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இப்படி அருமையாக வழிநடத்தி கொண்டு வரக்கூடிய ஆண்டவரை தோத்தரித்து கொண்டே வந்திருக்கணும். ஆனால் அவருடைய பார்வையும் அவருடைய சிந்தனையும் கொஞ்சம் வேறு வகையாக மாற ஆரம்பித்தது. பயம் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், ஆண்டவரால் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுடைய பாதையிலே செங்கடல் என்று சொல்லக்கூடிய ஒரு கடல் குறுக்காக வந்துச்சு. இப்ப நம்ம போய்கொண்டிருக்கிற பாதையிலே தடை வந்துச்சு. இனிமே எந்த நிலையிலும் அவர்களால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள், எகிப்தினுடைய சேனைகள் விரட்டி கொண்டு வருகிறார்கள். உடனே அவர்கள் வேதனைப்பட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் வேதனைப்படுவதற்கு என்ன காரணம்? முன்னால இருக்கிற கடல் அப்படிங்கிறத விட பின்னால துரத்தி கொண்டு வரக்கூடிய எகிப்தியர்களை பார்த்து அவர்கள் ரொம்ப கலங்குகிறார்கள். ஏன்னா அவர்கள் சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சேனைகளோடும் தொடர்ந்து வருகிறார்கள். இவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க பல்வேறு வகையான ஆயுதங்களோடு படைகளோடு வருகிறார்கள். இவருடைய எண்ணம், ஆஹா, அங்க இருக்கும்போது தான் நாங்கள் அவங்களால ரொம்ப அவஸ்தைப்பட்டோம், அவங்க கிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சோம், ஆண்டவர் நம்ம காப்பாத்திட்டாருன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு இடத்துல கொண்டு உங்களை விட்டுட்டாரு, நிர்கதியாய் இருக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு வந்து விட்டதே, கடலுக்குள்ளேயும் போக முடியாது, அவங்க கிட்ட அடி வாங்கியும் சாக முடியாது அப்படின்னு வேதனையினுடைய உச்சக்கட்டத்திலே நாங்கள் பேசாமல் அங்கே எகிப்திலேயே நாங்கள் எங்களை புதைச்சிருக்கலாம், அங்கே இடம் இல்லைன்னு இங்கன எங்களை புதைக்கிறதுக்குன்னு கொண்டு வந்தீரே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிலே அவர்கள் பேசுகிறார்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட மோசே விதமாக சொல்லுகிறார். அதுவும் பாருங்க, 12வது வசனத்தில், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா, நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே. எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்க. நாங்களாயா கேட்டோம் கானான் தேசத்தை,
நாங்கள் பேசாமல் நாங்கள் உண்டு, எங்கள் கஞ்சி தண்ணி உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு கிடந்தோமே. சும்மா கிடத்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி நீர் எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வனாரத்தில் சாகிறத பார்க்கல, நான் அங்கோட்டே வேலை செஞ்சால் செத்துருக்கலாமே அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட மோசே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதுங்க. நீங்கள் பயப்படுவதற்கு 2 வகையான காரியம். ஒன்று செங்கடல், இன்னொன்று எகிப்தியனுடைய சேனை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக செய்யக்கூடிய ரட்சிப்பை பாருங்கள். அப்படி சொல்லிட்டு தான், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எகிப்தியர்களை கண்டுதானே பயப்படுகிறீர்கள்? இதற்கு முன்னால் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களே எகிப்தியர்கள், அவர்களை பார்த்துதானே பயப்படுகிறீர்கள். இதற்கு முன்னால் உங்களை ரொம்ப கொடூரமாய் நடத்தினார்களே எகிப்தியர்கள், அவர்களை பார்த்துதானே பயப்படுகிறீர்கள். இனிமேல் நீங்கள் அந்த எகிப்தியரை பார்க்க மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். நான் இதை வாசிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொண்டேன். கர்த்தருடைய பாதைகளிலே தெளிவாய் நடப்போமே என்றால், நம்மை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள், பயமுறுத்தக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம்முடைய ஆண்டவர் இல்பொருளாக்குவார். உங்களுக்கு எதிராளியாக இருப்பது யார்? உங்களை பயமுறுத்துவது யார்? யாரை கண்டால் உங்களுடைய சில சொல்வார்கள், ஈரக்குழலான் நடுங்குதையா, ஈரக்குழ நடுங்குதையா. இப்படிப்பட்ட ஒரு பயத்தை எல்லாம் கொண்டு வருவது யார்? எண்ணி பாருங்கள். அவர்கள் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றி போடுவார். நீங்க செய்ய வேண்டியது, வசனம் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் நின்று கொண்டு அமைதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்யக்கூடிய காரியத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்படி செயல்படக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படியெல்லாம் நேர்த்தியாக நடப்பிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை ஒரு மகிமையான ஒரு காரியம், எத்தனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். உங்களை வேதனைப்படுத்துகிற நபர்கள் இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வகையில நீங்கள் அவர்களை பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் நடத்துவார். ஒன்று அவர்களை இல்பொருளாக்கலாம், அல்லது உங்களை விட்டு அவர்களை தூரமாய் கொண்டு போகலாம், அல்லது அவர்கள் உங்கள் பேச்சை பேச முடியாத அளவுக்கு காத்த ஒரு யுத்தத்தை பண்ணலாம். இனிமேல் இந்த பயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, நீங்கள் காண மாட்டீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார். இரண்டாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் இந்த வேத பகுதி இப்படி சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், காண மாட்டீர்கள். எதை காண மாட்டீர்கள்? காற்றையும் மழையையும் காண மாட்டீர்கள். அந்த சூழல் என்ன? ஒரு சில ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்துக்காக அவர்கள் செல்லுகிறார்கள். மோவாபியருக்கு எதிரான ஒரு யுத்தம் அவர்களுக்கு. அந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய பாதைகளை அவர்களாகவே தெரிந்து கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 8வது வசனத்திலே, எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோ வனாந்தர வழியாய் அப்படின்னு சொல்லப்பட்டான். அப்ப இந்த பாதையை தெரிந்து கொண்டது அதுதான். அவர்களாகவே தெரிந்து கொண்ட பாதையிலே தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை, இராணுவங்களுக்கு தண்ணி இல்லை. அந்த ராஜாக்கள் எல்லாம், அதாவது இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா அப்படின்னு 3 ராஜாக்களும் சேர்ந்து தான் போறாங்க. 3 பேருக்கும் தண்ணியே இல்லை. ரொம்ப சோர்ந்துட்டாங்க. யுத்தத்தினால் மடிவதை பார்க்கலும் தண்ணி இல்லாமல் மடிந்து போவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவர்களுக்கு வந்து விட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு ராஜா, யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா எலிசாவின் இடத்திலே செல்லுகிறார். அப்ப எலிசாவின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. என்ன வருது? நீங்கள் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாத்துலேயும் வாய்க்கால வெட்டுங்க, காற்றும் அடிக்காது, மழையும் பெய்யாது. ஆனால் நீங்கள் வெட்டுற வாய்க்காலெல்லாம் தண்ணி வந்துடும். இதை நம்ம கேட்பதற்கு சொல்றவர் சொன்னாலும் கேட்கறதுக்கு யூகம் எங்கேயா போச்சுது?
அப்படின்னு சொல்லுவதை போல காணப்படலாம். எனினும் ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீர் வர வேண்டும் என்றால் எங்கேயோ இருக்கிற மேகத்தை காற்றின் மூலமாய் நம் பக்கமாக கொண்டு வந்து மழை பெய்யணும், அல்லது மழை பெய்யணும். ரெண்டும் இல்லாம தண்ணீர் வருவதற்கு ஆதாரமாக இருப்பதே அதுதான். இப்ப ஆதாரமே இல்லாம உங்க தேவையை நான் சந்திப்பேன். ஆண்டவர் என்ன அழகாக நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நம்ம ஆதாரங்களையே தேடிக்கிட்டு இருக்கிறோம். படிப்பும் இல்லாமல் பணமும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இது உலகத்தார்கள் சொல்லுகிற ஒரு காரியம். கர்த்தரை நம்பினவர்களாக நாம் காணப்பட்டால், ரெண்டுமே இல்லாட்டாலும் எந்த நிலையிலும் நம்மை உயர்த்துகிறவர், எந்த நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், எந்த நிலையிலும் நம்மை போஷிக்கிறவர், எந்த நிலையிலும் நம்மை உயர்த்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். படிப்பு தான் ஆதாரம், பணம் தான் ஆதாரம்? நோ. எனக்கு தெரிந்த அநேகர் நன்கு படித்திருக்கிறார்கள், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். நன்கு வசதி இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் கர்த்தரை மட்டும் நம்புவதன் மூலமாய் வந்த அநேக மக்கள் உயர்ந்த நிலையிலே வைக்கிறார்கள். சும்மா சிம்பிளா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச பிரதர், கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க, அவர்களுடைய உயர்வுக்கு அவர்களுடைய படிப்போ ஆனாவனா தெரியாத அநேகர் இப்பொழுது ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. கர்த்தரை மட்டுமே நம்புகிறவர்களாய் நம்ம வாழ்க்கையை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆதாரத்தையே தேடிக்கிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஆதாரங்களை தேடுகிறோம்? இவர் நினைச்சாதாயா நமக்கு உதவி செய்வார், நமக்கு இந்த பேராயரை பிடிச்சாதான், இந்த லே செக்ரட்டரியை பிடிச்சாதான், இந்த எம்எல்ஏவை பிடிச்சாதான், இந்த எம்பியை பிடிச்சாதான், அல்லது இந்த மந்திரிகளை பிடித்தாதான், அல்லது இந்த அரசு அதிகாரிகளை கையில் பிடிச்சிருந்தாதான் காரியத்தெல்லாம் நடத்தலாம். இப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆதாரங்களை நம்பிக்கொண்டு நமக்கு என்னையா இருக்கு? யார் இருக்கா? நம்ம குடும்பத்தில் எவனாவது உயர்ந்த நிலைமையில இருக்கிறானா? இல்லை. அப்படின்னு நீங்க நொந்து போய் இருக்கலாம். ஒருத்தருமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, யாரவே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் நிர்பந்தமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கடன் பிரச்சனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சில வருஷத்துக்கு முன்னால என்னுடைய தொலைக்காட்சி செய்தியை பார்த்து இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். ஐயா, எனக்கு இருக்கிற கடன்களை பார்க்கிறேன், மனம் வலிக்கிறது. எனக்கு வரக்கூடிய வருமானத்தையும் பார்க்கிறேன், கொடுக்கக்கூடிய கடனையும் பார்க்கிறேன். நானாகவே எண்ணி பார்க்கிறேன், இப்போதைக்கு இவைகளை என்னால் கொடுத்து தீர்த்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். நான் அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு முன்பதாக சில ஆலோசனைகளை சொன்னேன். நீங்கள் ஏன் உங்களுடைய வருமானங்களையே எதிர்பார்க்கிறீர்கள்? அதற்கு மேலாக இருக்கிற நம்முடைய ஆண்டவரை நம்புங்கள். இந்த பகுதியை அவர்களுக்கு சுட்டி காட்டி, ஆதாரம் இல்லாமல் நடத்துகிற கர்த்தர் நமக்கு உண்டு. உங்களுடைய தேவைகளை நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு ஆச்சரியமாய் நடத்துவார். இதற்கு யாரோ ஒருவர் ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினா போதும். நிர்பந்தமான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? காற்றையும் காண மாட்டீர்கள், எந்த மனித உதவியும் உங்களுக்கு இருக்காது, எந்த பண உதவியும் உங்களுக்கு இருக்காது. எனினும் காரியங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு காரியம் நடப்பதற்கு ஆதாரமாக இருக்கணும்னா இந்த ரெண்டு இருக்கணும். இந்த ரெண்டு இல்லாட்டாலும் உங்களை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை ஒரு பாக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை அது, எத்தனை ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை அது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம் அதுதான். காண மாட்டீங்க, காரியத்தை நடக்கும். சரிதானா? நீ பார்க்க மாட்டீங்க, உங்க காரியம் அந்தந்த காலகட்டங்கள் வரும் பொழுது நேர்த்தியாய் நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார். நேர்த்தியாய் நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. மூன்றாவதாக, யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர்.
எலிப்பாஸ் என்று சொல்லக்கூடிய யோபுவினுடைய சிநேகிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோபுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏன்னா 17வது வசனத்தில் வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்க முடியும், ஆண்டவர் தான் நேசிக்கிற புத்திரர்களை சிட்சிக்கிறார். யார் மேல அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறாரோ அவங்களை ஆண்டவர் சிட்சிக்கிறாராம். எதுக்காகனா இன்னும் ஆண்டவர் மேல உள்ள அன்பு இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்பதற்காக. அந்த சிட்சை எல்லாம், இந்த சிட்சையிலே அவர்கள் தோற்று போவார்கள், தோல்வி அடைந்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்கிற ஒரு அழிவுக்குரிய காரியங்களுக்காக அல்ல. ஒவ்வொரு சிட்சையின் மூலமாய் ஆண்டவர் நம்மை இன்னும் உறுதிப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சோதனைகள், ஆண்டவருடைய சிட்சைகள் நமக்கு இருக்கும் என்றால், ஐயோ இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு நீங்க குமரி கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை கலங்க பண்ணக்கூடிய அளவிற்கு இருக்கலாம். அந்த சூழல்கள் எல்லாம் உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருப்பதை காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். நீங்கள் ஆண்டவரால் சிட்சை பெறக்கூடிய மக்களாய் இருப்பீர்களே என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களே என்றால், அந்த சிட்சையின் காலம் முடிந்த பிற்பாடு சில நினைப்பாங்க, இந்த சிட்சையின் காலத்துல இனிமாவும் அவ்வளவுதான், எந்திக்க முடியாது, இனி அவன் பேரு நாரி போச்சு ஐயா, இனிமே அந்த விபத்துல அவன் தப்பிக்க முடியாது ஐயா, இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய சிட்சையை அனுபவிக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பிற்காலங்களிலே, காலங்கள் கொஞ்சம் கடந்து போன பிற்பாடு அந்த குடும்பத்தை விசாரித்து பார்த்தால் சமாதானத்தோடு இருப்பார்களாம். அதுவும் வசனம் சொல்லுகிறது, குறைவை காண மாட்டீர். ஒருவேளை ஆண்டவருடைய சிட்சை இக்காலத்திலே நமக்கு கடினமாக தெரியலாம். அந்த சிட்சையிலும் குறைவில்லாமல் நடத்துகிற ஆண்டவர், மகிமையாய் நடத்துகிற ஆண்டவர். எவ்வளவு ஒரு அருமையானது ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்கள். ஐயோ என்னை இப்படி போட்டு சோதிக்கிறாரே நினைக்கலாம். நீங்கள் ஒண்ணுமே செய்யாமல் இருக்கும் பொழுது சில இடர்பாடான காரியங்கள் நமக்கு வரலாம். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய பணிகளை செய்து வருகிறார்கள். இல்லாத குற்றச்சாட்டு நிமித்தமாக சிறைச்சாலைக்குள்ளே பிடித்து போடப்படுகிறார்கள். அங்க கிடந்து ஒப்பாரி வைக்கல, அங்க கிடந்து வேதனைப்படல, அங்க கிடந்து மனம் குமுறல, அங்க கிடந்து முறுமுறுக்கல. ஏன் ஆண்டவரே எங்களை இப்படி பண்ணிட்டீர் கேட்கல. மாறாக ஆண்டவரை துதித்து பாடினார்கள் என்று வசனம் சொல்கிறது. இப்படி அவர்கள் சிறை கைதியாக இருக்கும் பொழுதும், நடு இரவாக இருக்கும் பொழுதும், சிறைச்சாலையிலே வைத்தும் அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். அந்த சிட்சையில் அவர்கள் சோர்ந்து போகல. பின்னால பார்த்தா குறைவில்லையே, தானாகவே விரட்டி விடப்பட்டார்களே. இவர்கள் வந்ததனால சிறையிலே உள்ள அநேகருக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட கிடைத்ததே. சிட்சைகளை அற்பமாக எண்ணாதீர்கள். அதற்கு பிற்பாடு உங்க வாழ்க்கையில குறைவே இல்லாமல் ஒரு சில காரியங்கள் வருவதனால நீங்க ஒருவேளை நான் தண்டனைக்கு உரியவன் என்று நினைக்காண்டாம். ஒரு சில காரியங்கள் உடனே நடக்காததுனால நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு இது இல்லை, எனக்கு அதனாலதான் இல்லை நினைக்காண்டாம். இந்த காலங்கள் கொஞ்சம் பிந்தும் பொழுது, லேட் ஆகும் பொழுது, சில ஆசீர்வாதங்களை உடனே சுதந்திரிக்காமல் இருக்கும் பொழுது, ஏன் எதற்கு என்கிற கேள்விகளை கேட்கக்கூடிய நிர்பந்தமான நிலைகள் வரும் பொழுதெல்லாம் எனக்கு பாரியா துன்மார்க்கமான அலைதான், அவனுக்கெல்லாம் உடனேக்குடன் கிடைச்சிருத, நான் உண்மை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இது அப்படின்னு நமக்கு எண்ணங்கள் வரும்.
ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? குறைவை காண மாட்டீர். யாரும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை குறை சொல்லுகிற அளவிற்கு குறைவில்லாமல் நடத்தப்படக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யல்ல. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது, ஒரு காலத்தில் இவ்வளவு வேதனைக்குள் கிடந்தானே, இவ்வளவு பெரிய வியாதியிலே கிடந்தானே, ஒரு யோபியினுடைய வாழ்வை பார்த்தால் புழுபுழுத்து கிடந்தானே, சொரிஞ்சு கொண்டு கிடந்தானே, இனிமேல் அவருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே காணப்பட்டதே. அப்படின்னு இருந்தாலும் பின்னாட்களை பார்த்தால் முன் நிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையை ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாய் ஆசீர்வதித்தார். எல்லாமே இரட்டத்தனையாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஆண்டவரால் நமக்கு சிக்ஷை வரும் என்றால் நாம் அவைகள் அழிவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக, ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக, நேர்த்தியான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு இவைகளை தருகிறார். எத்தனை உண்மை அது, எத்தனை மேன்மை அது, எத்தனை மகிமை அது! ஆண்டவரே, நீர் செய்யக்கூடிய காரியங்கள் மிகவும் பெரியது. அதற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம், கோடான கோடி தோத்திரம். குறைவில்லாமல் நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். குறைவை காண மாட்டீர்கள். இப்படி நடந்து போச்சுத, இப்படி ஒரு விபத்து வந்து விட்டத, இப்படி ஒரு நஷ்டம் வந்துடுச்சுத, இந்த ஒரு குறை எனக்கு இருக்குத, ஐயோ நான் இதுக்கென்று இவ்வளோ நஷ்டப்பட்டு விட்டேனே, இவ்வளோ தூரம் நான் பணம் செலவழித்து விட்டேனே, ஐயோ நீங்கள் நினைக்கலாம். ஒரு நாள் வரும், உங்களை குறித்து விசாரிக்கும் பொழுது நீங்கள் குறைவில்லாமல் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. எத்தனை உண்மை அது, எத்தனை மேன்மை அது! ஆண்டவரே, இந்த அருமையான காரியத்தை நாங்கள் அனுபவிக்கின்றவர்களாய் நீர் எங்களை மாற்றும் அப்பா, மாற்றும், உருவாக்கும், புதமிடும். சரிதானா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட உங்களை எதிர்த்து வரக்கூடியவர்கள், உங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற மக்கள், உங்களை பழிவாங்க துடிக்கிற மக்கள், உங்களை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள் வைக்கணும்னு விரும்புகிற மக்கள், அவங்களை இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அவங்களை நீங்க இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க. சுதந்திரமா இருக்க முடியவில்லையே அப்படியே நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். தேவைகளை குறித்து பாரம், ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய தேவை இருக்குது, வருமானம் இல்லை, சூழ்நிலை சாதகமா இல்லை, பரவாயில்ல, நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, ஆதாரங்களையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார். நான் இவ்வளவு பெரிய சிக்ஷையோடு வாழ்கிறேன் ஆண்டு சொல்றார். குறைவை காண மாட்டீங்க. கர்த்தரால் சிக்ஷை வரும் பொழுது குறைவற்றபடி நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நம்மோடு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு சொன்ன காரியம் என்ன? காண மாட்டீங்க. அன்னைக்கு தோமாவை பார்த்து சொல்லுகிறார், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அவனோ நான் அவருடைய கையை தொடணும், தழும்ப தொடணும், விழாவை தொடணும், இதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். நோ, ஆதாரமே இல்லாமல் நடத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, காணமாட்டீர்கள் என்கிற தலைப்பில் நாங்கள் அருமையான ஒரு வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். உண்மையாகவே இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உடைய ஒத்தாசை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.